இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தம்பி கதிரவன் ஒரு பெரிய ஒரு வெற்றியாளர். இவருடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 573 ரேங்க் கதிரவன் வாங்கியிருக்காரு. இப்போ கதிரவனை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 4வது முயற்சியில் இவ்வளோ பெரிய ஒரு சாதனை படிச்சிருக்காரு. இதில் எந்த ரேங்க் வாங்கினாலும் சரி, எத்தனாவது முயற்சியை நம்ம வாங்கினாலும் சரி, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஜெயிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4 முறை எம்பியா கூட ஆயிடலாம். ஆனால் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சாதனையை புரிந்த நம்மளுடைய கதிரவனுக்கு ஒரு பெரிய ஒரு கைதட்டல் மூலமாக நம்மளுடைய பாராட்டுகள் இந்த ஒரு மகத்தான ஒரு சாதனைக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் இருக்கும். அந்த முயற்சி ஒன்று அவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். ரொம்ப நாள் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மென்டார்ஸ்க்கு தெரியும். ஏன்னா வேற யாருக்குமே இந்த உலகம் வெளியில வெற்றி அடைகிறது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அவருடைய வெற்றி பயணம் எப்படி இருந்தது, 4 ஆண்டு பயணம் எப்படி இருந்தது, முதல் 3 முயற்சிகள் எப்படி அவருக்கு கை கொடுக்காத டயத்துலையும் எப்படி கான்ஃபிடண்டா அவர் எதிர்கொண்டாரு. முதல் 3 முயற்சிகளையும் முதல் நிலை தேர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்லயே அவர் தோத்தப்ப எப்படி அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கனவோட சுமந்து வந்தாரு. ஒரு இன்ஜினியரா இருக்கிறப்ப அவருக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கும் வெளியில ஒர்க் பண்றதுக்கு. இருந்தாலும் அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு எப்படி சிவில் சர்வீஸ் ஜேர்னி உள்ள வந்தாரு, சிவில் சர்வீஸ்ல அவர் செஞ்ச தவறுகள் எதனால அவர் 3 முயற்சிகள் மிஸ் ஆச்சு, எந்த ஒரு விஷயம் இந்த முறை அவர் வெற்றி அடைகிறதுக்கு காரணமா இருந்தது. ஸோ அதெல்லாம் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் கதிரவன் வந்திருக்காரு. ஸோ அவரை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பாராட்டுவதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாகவும் இவருக்கு ஒரு பொன்னாடை பொருத்தி மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே நிற்கிறேன். நான் அங்கே நிறைய வாட்டி உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் நிற்கிறேன். அது கொஞ்சம் பெருமையாக இருக்கு. ஆக்சுவலி சார் சொன்னது தான், தமிழ்நாடுலேருந்து டாப்பர்ஸ் வெளியே வர்றது டாப்பர்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம், அது வரதில்லை. ஆனால் அது மாதிரி இப்போ சார் மாதிரி என்னை கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறன்றது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதை யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இது என்னோட 4th attempt. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல, செகண்ட் அட்டெம்ப்ட்ல, தேர்ட் அட்டெம்ப்ட்ல 3 வாட்டியும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. அதுலேயும் ப்ரிலிம்ஸ்ல விதவிதமாக ஃபெயிலியர்கள் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். 2 வாட்டி டேரக்டா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல, 3rd வாட்டி சிசாட் கிளியர் பண்ணல. ஸோ உங்களுக்கு தெரியும், சிசாட் கிளியர் பண்ணாதான் குவாலிஃபை ஆகும். ஸோ அதனால இது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி உள்ள போயிட்டா நம்ம கொஞ்சம் நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். லைக் மெயின்ஸ்ல நம்ம ஒரு ஆப்ஷன், நமக்கு பிடிச்ச ஆப்ஷன் தான் எடுப்போம். அதோட மார்க்ஸ் ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணும். அதே மாதிரி எஸ்ஏவும் நம்ம ஒரு பிடிச்ச டாப்பிக்கை செலக்ட் பண்ணி எழுத போறோம். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் போவோம். ஆனா ப்ரிலிம்ஸ் அப்படி கிடையாது. ப்ரிலிம்ஸ் ஆன்சர் அங்கேயே தான் இருக்கு, உங்க முன்னாடி தான் ஆன்சர் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது வேலை. எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான். அதுல குறைஞ்ச எப்படியும் ஒரு 5 to 6 lakhs எழுதினாங்கன்னா அதுல ஒரு 14,000 மெம்பர்ஸா சூஸ் பண்றாங்க. ஸோ அதை கிளியர் பண்றதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஹர்டலா இருந்துச்சு. அதுல எனக்கு நான் ஹைண்ட்சைட்ல சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா அந்த ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு மேஜர் இஷ்யூ எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப ரிசோர்சஸ் பின்னாடியே ஓடிட்டு இருப்பேன். இப்போ பாலிட்டின்னு எடுத்தேன்னா லக்ஷ்மிகாந்த் தான் நம்ம படிப்போம். அதுக்கு அடுத்து என்ன புக் இருக்கு, ஹிஸ்ட்ரின்னு இருக்கு, அதுக்கு என்ன அடுத்து என்ன புக் இருந்துச்சுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபுல்லா எனக்கு அப்படியே தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இதே மாதிரி டாப்பர்ஸ், எனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆதில் பைக் சார் தெரிஞ்சிருக்கும். அவரை நான் யூடியூப் நான் நிறைய அவரை பார்த்து, லைக் அவர் பிளஸ் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் சீரிஸ் போடுறது மட்டும் இல்லை, அதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏன் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்மளால ஒரே ஒரு சோர்ஸ் என்ன நமக்கு யூபிஎஸ்சி கொடுக்கறதுன்னா, ஒன்று சிலபஸ் எல்லாரும் பார்த்துருவோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே டெஸ்ட் சீரிஸ் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, அந்த சிலபஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது கொஸ்டின் கிரியேட் பண்ணி நமக்கு முன்னாடி கொடுப்பாங்க.
ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம கரெக்டாக தப்பாக வாங்குறது மட்டும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அந்த கொஸ்டின் ஏன் வந்திருக்கு, நமக்கு ஏன் அந்த கொஸ்டின் தெரியல, கரெக்டாக போட்டோம்னா ஃபைன். கரெக்டாக போடும் போது கூட நம்ம ஒரு ஆப்ஷன் கரெக்டாக சொல்லியிருப்போம், 3 ஆப்ஷன் அங்கே வந்து இருக்கு, சும்மா இருக்காது. அந்த 3 ஆப்ஷன் சம்மந்தம் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும், அது நமக்கு தெரியலன்னா அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து இப்போ மார்க்கை பெருசாக பார்க்காம ஏன் தப்பு பண்ணோம், நம்ம ஒன்று நம்மளோட பேசிக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு இருக்கும் போது நமக்கு அதில் பேசிக்ஸ்ன்றதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து என்சிஆர்டிஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணுறது தான் வந்து ஒரு இதுவாயிடுச்சு. லைக் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதுலேருந்து டேரெக்டாக வரதுக்கு வந்து நம்ம ஒரு புக்கு படித்தா அவனை எக்ஸ்ட்ரா படிக்கலாம், லைக் அதை வந்து ஒரு சோர்ஸாக இல்லாமல் அதை பேஸ் பண்ணி இருக்க சோர்ஸ் பின்னாடி நம்ம நிறைய போவோம். ஸோ என்சிஆர்டி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி பாலிட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் மேஜர் ப்ளே பண்ண போகுது உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் எக்கனாமி பாலிட்டிக்கு பெஸ்ட் சோர்ஸ்னா எனக்கு தெரிஞ்ச என்சிஆர்டி தான். ஸோ அந்த என்சிஆர்டி பின்னாடி போங்க, அந்த என்சிஆர்டி பின்னாடி அதில் இருக்க கொஸ்டின்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் லிங்க் பண்ணுங்க. ஏன் அந்த கொஸ்டின் வந்திருக்கு, இப்போ ஒரு வருஷம் லாஸ்ட் இயர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஊல் பேட்சியா மெத்தட்னு ஒன்று கேட்டாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து. அது வந்து ஏன் வந்திருக்குன்றதுக்கு நியூஸ் பேப்பர் தான் டேரக்ட் சோர்ஸ், வேற எந்த சோர்ஸுமே கிடையாது. பட் அதனால நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனே பண்ண முடியும், நம்ம எங்கே பார்க்கணும், பேப்பர் எப்படி படிக்கணும், என்சிஆர்டி எங்கே யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து எந்த ரிசோர்ஸஸ் நீங்கள் ஒரு ரிசோர்ஸோட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லாம் நீங்கள் வந்து இந்த பேஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் போடுங்க. டெஸ்ட் சீரிஸ்ன்றது பேர்ல எத்தனை கொஸ்டின் போடுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டினை வந்து திருப்பி போய் படிங்க. இன்னைக்கு இந்த 2 hours நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த 2 hours இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த 2 hoursக்கு இன்னொரு 2 hours போடுங்க. அந்த பேப்பர்லேயே நோட்ஸ் இருங்க, அங்கேயே அந்த பேப்பர்லேயே எழுதிவீங்க நம்ம ஏன் தப்பு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சிசெட் வந்து போன வருஷம் வந்து சிசெட் வந்து எல்லாரும் கஷ்டம்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு அப்படி தெரியல, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே சிசெட் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அதனால நான் அதில் வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அது ஒரு பெரிய தப்பு. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சிசெட் வந்து நம்ம காலேஜில் படிச்சிருப்போம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஸோ நம்ம வந்து அங்கே எக்ஸாமில் போய் 2 hours வந்து ஒரு 6 மார்க்ஸ் எடுக்கிறது பெரிய வேலை இல்லைன்னு நம்ம போவோம். நானும் அப்படி தான் போனேன் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நான் வந்து 3 to 4 months அதுலேயும் அதே ப்ராசஸ் தான். சிசெட்டும் வந்து சும்மா அவன் கேட்கறது இல்லை, ஏதோ ஒரு பேசேஜ் எடுத்து கொடுத்து அதை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக கேட்கறது இல்லை. நம்ம டெய்லி படிக்கிற நியூஸ் பேப்பர் இல்லை நமக்கு வர ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும் கண்டிப்பாக ஜிஎஸோட. அதே மாதிரி தான் வந்து மேக்ஸும், அவன் வந்து மேக்ஸும் அதே தான், அங்கேயே தான் இருக்கும், அதில் ஆன்சர் அங்கே தான் இருக்க போகுது. அதை நம்ம எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியுன்றது தான் பார்க்கலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கும் ஒரு 2 to 3 months ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அந்த இது பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்ன்றது மார்னிங் ஒரு 2 hours எக்ஸசைஸ் தான் வெளியே வருவீங்க, திருப்பி ஒரு 2 hours பீரியட்ல திருப்பி போய் 2 hours கொடுக்கணும். அந்த 2 hours வந்து இங்கே எங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா பெஸ்ட் வந்து டெஸ்ட் சீரிஸ் போடுறதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ்ன்றது அதுக்கப்புறம் தான் அந்த அடுத்த ஸ்டெப், ஒரு பெரிய ஸ்டெப்பு. நான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ன்றது நான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்ல நான் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். என்னோட ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ் எத்திக்ஸ், ஜிஎஸ்ல வந்து நிறைய ப்ரிலிம்ஸோட ஓவர்லேப் ஆகாத சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், எத்திக்ஸ், இந்தியன் சொசைட்டி, அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப அட்வைசபிள். பிகாஸ் மெயின்ஸ்ன்றது ஒரு 2 to 3 months தான் இருக்க போகுது உங்களுக்கு. 2 to 3 months நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அங்கே உட்காந்து நான் வந்து நோட்ஸ் எடுக்க போகிறேன், அங்கே வந்து நான் புது ரிசோர்ஸ் போகிறேன்றது வந்து ஒரு ரிஸ்க் தான். அது பண்ணலாம், நிறைய பேர் பண்ணவங்க இருக்காங்க, அது வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கலாம். பட் எனக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்னா வந்து ஆல்ரெடி நான் எடுத்துட்டு போய் திருப்பி பார்க்க தான் போறேன் அது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போகும்போது மெயின்ஸ் வந்து ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆன்சர் ரைட்டிங்ன்றது வந்து என்னன்னா 20 கொஸ்டின் எழுத போறீங்க நீங்க அக்ராஸ் 6 பேப்பர்ஸ். ஸோ அந்த 6 பேப்பர்ல ஒரு கொஸ்டின் விட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஏன் அந்த கொஸ்டின் விட்டோம், அதுல வர ஒரு 2 மார்க் 3 மார்க் என்ன ஹெல்ப் ஆகும்னு நிறைய பேர் வந்து பார்டர்ல விட்டுருப்பாங்க, மெயின்ஸா இருக்கட்டும் இன்டர்வியூ ஃபைனல் இருக்கட்டும், அவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஸோ அதை தப்பு பண்ணாதீங்க. அதுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நான் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன சொல்லணும் அதே மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கைடன்ஸ் நான் இன்டர்வியூ கைடன்ஸ் பத்தி நான் யோசிச்சது கிடையாது பெருசா. அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஜவஹர் சார் கிட்ட தான் நான் அட்டன் பண்ணேன், 1-on-1 அட்டன் பண்ணேன். அவர் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அகைன் பூமிநாதன் சார் மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் அகர்வால் சார் மீட் பண்ணேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ் கடந்து வந்தவங்க, அது மாதிரி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு அந்த மோர் தேன் தி கொஸ்டின்ஸ், என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க என்ன இருக்குன்றதோட அவங்க வந்து நம்மளை என்ன அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன ஃபீட்பேக் சொல்றாங்கன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் பூமிநாதன் சாருக்கு அகைன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பிளஸ் பிரபாகரன் சார்லாம் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு என் பேர் வந்து 3rd ஃபேஸ்ல தான் வந்துச்சு. ஆனாலும் அவர் வந்து ஜனவரியில இருந்து இந்த வீக் வரீங்களா, அடுத்த வீக் வரீங்களான்னு ஒரு ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. அவர் அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனால அதுவே நான் வந்து புஷ் பண்ணிச்சு. சரி, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம அங்க போய் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆடட் ப்ரெஷர் இல்லைன்னா கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துச்சு. நம்ம போய் அங்க கூப்பிடுறாங்க, சும்மா போயிட்டு வரக்கூடாது, நம்ம போய் நல்லா பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு புஷ் வந்து பிரபாகரன் சார் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு ஃபார்ச்சுனேட்னா வந்து எனக்கும் ஆதில் சாருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே வீக்ல தான் இன்டர்வியூ வந்துச்சு. ஸோ அவர் கூட எனக்கு வந்து நான் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அவர் இங்க இல்லை, அவர் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு, என்னை வந்து நிறைய அனலைஸ் பண்ணாரு, நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன்னு. ஸோ அவருக்கும் நான் இங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். Just few questions. Okay. Students, over side of the questions. உங்களுடைய ஆப்ஷனல் பத்தி சொல்லுங்க. அந்த ஆப்ஷனல் ஏன் சூஸ் பண்ணீங்க? பீயிங் இன்ஜினியர் என்ன ஆப்ஷனல், அதோடைய ஜேர்னி பத்தி சொல்லுங்க. என்னோட ஆப்ஷனல் வந்து நான் ஜியோகிராஃபி தான் எடுத்தேன். அதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருந்த ஒரே சப்ஜெக்ட் வந்து ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் வந்து நான் இங்கே வந்து தான் படிக்க போறேன் அப்படின்னு இருந்துச்சு. ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி வந்து நான் ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. ப்ளஸ் நான் சிவில் இன்ஜினியரிங்னால ஜியோகிராஃபில நிறைய ஜியாலஜிலாம் நான் படிச்சிருப்பேன். ஸோ அது பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஜிஎஸோட ஓவர்லேப் பார்த்தேன். ஜியோகிராஃபி வந்து GS 1ல வரும், GS 3லயும் வரும். GS 3ல என்வாயன்மெண்ட்ற ஒரு பார்ட்ல வரும். ஸோ எனக்கு அது வந்து இதுல வந்து அல்டிமேட் என்னன்னா மார்க் தான் நம்மளோட எய்ம். மார்க் என்ன மார்க் எடுக்க போறோம், அந்த மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஜியோகிராஃபியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு வந்து ஒரு டாப்பர் கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவர் ஜியோகிராஃபி வச்சு 2018 ரிஷப்னு சார் வந்து கிளியர் பண்ணாரு. அவர்கிட்ட பேச எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு அச்சீவர் இருப்பாங்க. ஸோ அவங்க பின்னாடி அவங்க எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த சப்ஜெக்ட்னு பார்க்கறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தாண்டி உங்க பேசிக் என்னன்னா நீங்க அந்த ஆப்ஷனில் வந்து நீங்க உங்க ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு வருதோ அதை எடுங்க. இந்த டாப்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அவாய்ட் பண்றது நல்லது. பிகாஸ் ஜியோகிராஃபி வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு கேட்டு நிறைய பேர் என்ன அட்வைஸ் பண்ணாங்க, எடுக்க வேணாம், நிறைய ஆப்ஷன் வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு. பட் நான் அதுக்கு போனது காரணம் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் தான். உங்களுடைய நேர்முக தேர்வு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்க என்கவுண்டர் பண்ணீங்க? யாரோட பேனல், அதுல என்ன மாதிரியான கேள்வி? இன்டர்வியூ வந்து எனக்கு ரிட்டையர்ட் IAFS ஆஃபீஸர் சஞ்சய் வர்மா சாரோட பேனல் வந்துச்சு. அவர் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு அவர் இன்டர்வியூக்கு. அது லைக் ஆல்மோஸ்ட் அவரோட டிரான்ஸ்கிரிப்டை நான் பார்த்துட்டு தான் போனேன். அடுத்துக்கு முன்னாடி போனவங்க எப்படி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி அவங்க கிட்ட பேசினேன். ஆக்சுவலி அவங்க நிறைய ஜியோகிராஃபி ஆப்ஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட போயிட்டு இருக்க ஒரு ட்ரெண்ட் பார்த்தேன் நான். அதுல எனக்கு நான் வெளியே இருக்கும் போதே எனக்கு தோணுச்சு அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. பிளஸ் அவர்கிட்ட போகும்போது ஸ்டார்ட் பண்ணது அவர் நினைச்சபடியே வந்துச்சு. அவர் ஸ்டார்ட் பண்ணது டேரக்டா டாப்ல இருந்து அடிச்சார். டாப்ல இருந்து என்ன பண்ணாருன்னா என்ன யோசிக்க வச்சார். லைக் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போறேன், நான் வந்து வெப் சீரிஸ் பார்ப்பேன்னு என்னோட ஹாபிஸ்ல போட்டிருந்தேன். என்னோட ஆப்ஷனல் ஜியோகிராஃபி. அவர் கேட்ட என்ன முதல் கேள்வி வந்து, நீ நிறைய வெப் சீரிஸ் பார்த்துருப்ப, உன் ஜியோகிராஃபி ஆப்ஷன்ல டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் செட்டப்ல மேக் பண்ண வெப் சீரிஸ் 4 பேர் சொல்லுனாரு. எனக்கு அதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியுது, ஆனால் ரிலேட் பண்ண முடியல. ரெண்டுத்தையும் டைம் கொடுத்தாரு, அவரே க்ளூ கொடுத்தாரு. ஸோ ரொம்ப கார்டியலா இருந்தாரு அவர். அதே மாதிரி தான் இன்டர்வியூ ஃபுல்லா வந்து. அதுக்கப்புறம் நான் வந்து கிரிக்கெட் ரொம்ப விளையாடுவேன். ஸோ அதை போட்டிருக்கும் போது IPL பத்தி பேசலாமா அப்படின்னு ஜாலியாக பேச ஆரம்பிச்சேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கொண்டு வரதான் ட்ரை பண்றாங்க. அவங்க போனோடனே அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்து நீ தெரியலன்னு சொன்னா கூட அவங்க கம்ஃபர்ட் ஜோன் எப்போ வரான் இவன் பார்க்கறான். அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நீங்க இன்டர்வியூன்றது ஒரு கொஸ்டின் ஆன்சரே கிடையாது. இட்ஸ் மோர் லைக் கான்வர்சேஷன். அவங்க வந்து உங்களை ஸ்டடி தான் பண்றாங்களே தவிர அவங்க வந்து உங்க நாலேஜ் செக் பண்றது கிடையாது. அதான் நீங்க வந்து இன்டர்வியூல வந்து ஈஸியஸ்ட் லைக் பெஸ்ட் ஆன்சர் வந்து டோனோன்னு சொல்றது ஒரு நல்ல ஆன்சர். பிகாஸ் நீங்க எங்கேயோ போய் சொல்லிக்கிட்டு அதுக்கு சப் கொஸ்டின் போகும்போது எங்கேயோ போய் மாட்டிப்பீங்க நீங்க. அது வந்து அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் நீங்க சொல்லிட்டு அவங்க ஏதோ வந்து வேற ட்ரெண்டுக்கு போறாங்க போது டோன்ட் சொல்றது பெஸ்ட் ஆன்சர் என்ன கேட்டீங்கன்னா. அட் த சேம் டைம் வந்த மெம்பர்ஸும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன அப்ப நடக்குதோ. இப்போ லடாக் இஷ்யூ கேட்டாங்க, லடாக்ல வந்து ஏன் 6th ஷெட்யூல் டிமாண்ட் பண்றாங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் ஜம்மு அண்ட் லடாக் கேட்டதுனால அடுத்த மெம்பர் என்ன கேட்டார், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனாரு. நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹிஸ்டரி பத்தி டிஸ்கஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து UNSCல வந்து நீ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போய் டிஃபெண்ட் பண்ணணும் என்ன பண்ணணும். அங்க போய் நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஆன்சர் சொன்னாலும் அவங்க வந்து சரி இவனுக்கு கிளாரிட்டி இல்லைன்னு நினைப்பாங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறத நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சார் வந்து என்னோட ஒரு மேம் வந்து ஃபுல்லா என்னோட ஆப்ஷன்ல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஜியோகிராஃபினா என்ன,
ஜியாகிரஃபி வந்து ஏன் ஹியூமன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற போகும்போது அங்கெல்லாம் வந்து நம்மளோட என்ன சொல்றது, நம்ம இண்டிவிஜுவாலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களோட மென்டல் எபிலிட்டி செக் பண்ணுவாங்க, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூன்றது உங்களுக்கு இன்னிலேருந்தே சொல்லலாம். நீங்க இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்க இன்டர்வியூ போற வரைக்கும் உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தான் அது. நீங்க இந்த 4 வருஷ ஜேர்னில நீங்க செஞ்ச தவறுகள் அப்படின்னு பார்த்தா அந்த ஜேர்னி ப்ரிப்பரேஷன்ல ஒரு 3 முக்கிய மிஸ்டேக்ஸ், இதை நான் பண்ணாம இருந்தால் நான் முன்னாடி சாய்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்ச மிஸ்டேக்ஸ். எனக்கு தெரிஞ்ச நான் பண்ண தப்பு எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல தான். ஃபர்ஸ்ட் நான் என்சிஆர்டி படிக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து நான் என்சிஆர்டி படிக்காம ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க, அந்த மெட்டீரியல்ல வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம், அது வந்து ஆன்சர் ஃபார்மேட்ல இருக்கும், அது படிக்கலான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்சிஆர்டி வெப்சைட்குள்ள போய் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி நான் ஒரு 1 இயர் அதில் வேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு தோணுச்சு, லைக் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, நம்ம ஏன் ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிசோர்ஸஸ் பின்னாடி போகணும். ப்ளஸ் டேரெக்டாக வருது ஜியாகிரஃபி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்சிஆர்டியில் தான் உட்காந்துருக்கு. நிறைய பேர் ஜியாகிரஃபி கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் என்சிஆர்டி எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாலிடாக 4 மார்க்ஸ் வாங்கலாம். லைக் ரிவர்ஸ் இந்தியன் ரிவர்ஸ், கிளைமேட் ஆஃப் இந்தியா எல்லாமே வந்து என்சிஆர்டிக்குள்ள தான் இருக்கு. செகண்ட் வந்து டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறத அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறது நீங்கள் சண்டே கொடுக்குறீங்க, இல்லை இன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா இன்னையோட அந்த பேப்பர் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்கள் மார்க் மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ மார்க் வந்திருக்கு, ஏன் அந்த மார்க் வந்திருக்குன்னு தான் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்ன்றத கான்செப்டை விட்டுருங்க. உங்களுக்கு அல்டிமேட்லி ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணதான் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மார்க் தான் முக்கியம். ஸோ டெஸ்ட் சீரீஸில் வந்து என்ன தப்பு பண்ணுறோம், அதை எப்படி அதை வந்து நீங்கள் போய் திருப்பி பாருங்க, உங்கள் ரிசோர்ஸஸை பாருங்க, இல்லை உங்களுக்கு பார்க்க முடியல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. ஏன் நீங்கள் லைக் கம்பேர் பண்ணுறதை விட டிஸ்கஸ் பண்ணுங்க. இது வந்து நான் ஏன் நீங்கள் இப்படி இந்த ஆன்சர் ஏன் செலக்ட் பண்ணேன். தேர்ட் வந்து சிசேட் வந்து இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிசேட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஏன்னா வந்து நம்ம தான் தப்பு பண்ணணும். நம்ம தான் வந்து சிசேட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. யூபிஎஸ்சி வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக கேட்குறாங்க, நம்ம வந்து தப்பு பண்ணணும். ஸோ சிசேட்டுக்கு வந்து ஒரு போதிய அளவு டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணால் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு.